இப்ப இந்த மாதிரி யூனிஃபார்ம் போடுறவங்கள விட இந்த மாதிரி பசங்களுக்கு தான்ப்பா மரியாதை அதிகம். ஏன்? ஏன்னா நான் இப்படி இருக்கேன், அவன் அப்படி இருக்கானே, அதான் ஏன்னு. அதெல்லாம் பகவானா பார்த்து தண்டிப்பான்டா. ஆனா சும்மா இருக்க ஐயர். நின்னு கொள்ற தெய்வமும் சும்மா இருக்கு, அன்று கொள்ற சட்டமும் சும்மா இருக்கு. ஆனா எனக்கு மட்டும் தண்டனை ஏன்? நான் நேர்மையா இருந்ததுக்காவா? எனக்கே இந்த கேள்வி பல தடவை மனசுல வந்திருக்கு. நம்மள மாதிரி நேர்மையா இருக்கிறவனுக்கு மரியாதையே இல்ல. ஆனா தேடியாத்தனுக்கு தொலை போனவனுக்கு மாலை போட்டு மரியாதையான்னு. ஆனா கொஞ்சம் யோசித்து பார்த்தா நேர்மையானவன் ஒருத்தன் கூட கிடையவே கிடையாது. என்னை விட அயோக்கியன்னு வேணா சொல்லலாம். ஆனா இந்த காலத்துல நான் தான் நேர்மையானவன் யாருமே சொல்ல முடியாது. நான் இருப்பா இரு. சினிமா பாக்கணுங்கிற ஆசையில நீ பிளாக்ல டிக்கெட் வாங்கியிருப்ப. ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்க டிடிஆருக்கு லஞ்சம் கொடுத்திருப்ப. இப்ப பிளாக் மணி பத்தி தெரியாதவன் இந்த நாட்டுல யாருமே இருக்க முடியாது. ஆகக்கூடி எல்லாருமே திருடனுக்கு துணை போறவங்க தான். அப்படி இருக்கும்போது அரசியல்வாதியையும் போலீஸ்காரனையும் மட்டும் இந்தியாபுரம் திட்டுறாங்க. வேட்டியும் சேலையும் வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுற உனக்கு எதிராக அந்த வாக்கு அப்படின்னு அவன் திருப்பி கேட்டா எப்படி இருக்கும்? தனுஷ் மாதிரி ஆளுங்களை பழி வாங்குறது கதையில தான் முடியும், வாழ்க்கையில முடியாது. சாக்கடை தண்ணி நம்ம சட்டையில போட்டு அழுக்காகாம ஒதுங்கி போகணுமே தவிர சாக்கடையில இறங்கி அதை சுத்தப்படுத்தணும் நினைக்கிறத விட்டுடு. என் சட்டம் அழுக்காயிடுச்சு.